இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அதனுடைய அடையாளங்கள் என்ன? அலாமாத்து கபூலி தௌபா, பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள். முதல் அடையாளம், ஒரு அடியான் பாவ மன்னிப்பை மேற்கொண்டால், தௌபாவை மேற்கொண்டால், எந்த நிலையில் அவன் இருந்தானோ அந்த நிலையை விட்டு அவனுடைய நிலை வேறு நிலையாக மாறி இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? என்ன பாவத்திலே அவன் இருந்தானோ, அந்த பாவத்தோடு எந்த நன்மைகளை செய்து கொண்டிருந்தானோ அந்த பாவத்தை விட்டு விலகினால் அந்த நன்மை மட்டும் அவனோடு இருக்காது, அந்த நன்மையின் நிலையை விட்டு அவன் உயர்ந்திருப்பான். புரிகிறதா? ஒரு பாவத்தை செய்து நன்மையையும் செய்து கொண்டிருக்கிறான், அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான். ஆனால் இவன் தௌபாவை மேற்கொண்டதற்கு பிறகு அதே நன்மையில் தான் இருக்கிறான் என்றால் சந்தேகம். ஆனால் இவனுடைய நன்மை அதிகமானால், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் ஒரு உறுதியை மேற்கொண்டால், அதை விட தௌபாவிற்கு பிறகு அவனுடைய உறுதி அதிகரித்தால், நன்மைகளை செய்வதிலே அவனுடைய ஒரு உறுதி இருந்தால், தௌபாவிற்கு பிறகு மேலும் 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 அந்த உறுதியை, நன்மையை விரைவதிலே கொண்டிருந்தால் அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்படும், அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். கட்டுப்படுவதிலிருந்து வேறு கட்டுப்படுவதற்கு உயர்வு, ஒரு ஈமானில் இருந்து அடுத்த ஈமானை நோக்கிய பயணம். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், எப்போது தௌபா செய்தானோ அன்றிலிருந்து, அந்த நிமிடத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும், அவனுடைய பார்வை எனக்கு இருக்கிறது, அவனுக்கு முன்னால் தான் இந்த பூமியில், அவனுடைய பார்வையில் தான் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன், இனிமேல் பாவங்களின் பக்கம் அல்லாஹுடைய பார்வையின் அச்சத்தை கொண்டு நெருங்க மாட்டேன் என்ற தன்மை மலக்குல் மௌத் அவனை அழைக்கும் வரை யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். எப்படி? பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால், அல்லாஹ்வுடைய நினைவால், ரப்பு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பாவம் செய்தேனே என்ற எண்ணத்தால் அந்த பாவத்திலிருந்து எப்போது விலகுகிறானோ அந்த மறுமையின் அச்சம், மறுமையின் பயம், ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை யார் பயப்படுகிறார்களோ இந்த பயம் அவனுடைய உள்ளத்தில் குடியேற வேண்டும். மலக்குல் மௌத் அவனை அழைக்கும் வரை. மூன்றாவது, அவன் கொண்டிருக்கக்கூடிய செயல்களில், உறுதியில், அவன் கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதியில், அல்லாஹ்விற்கு அவன் கொடுத்த பாவ மன்னிப்பை விட்டு விலகிய அந்த வாக்குறுதிகளில் அல்-இஸ்திகாமா, உறுதியை மேற்கொள்ளுதல். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah. இந்த அழைப்பை கேட்கும் வரை, இந்த அழைப்பை கேட்கும் வரை, இந்த அழைப்பை அவன் மரணத்தின் நேரத்தில் செவிமடுக்கும் வரை உறுதி. யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு அதிலே நிலையாக, உறுதியாக இருந்தார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். அல்லா தகாஃபு, பயம் வேண்டாம், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, கவலை வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னah, நிரந்தரமாக வாழக்கூடிய சொர்க்கம்,
உங்களுக்கு இருக்கிறது. உலகத்திலும் நாங்கள் தான் நண்பர்கள், தோழர்கள். மறுமையிலும் உங்களின் நண்பர்கள், தோழர்கள் நாங்கள் தான் என்று மலக்குகள் எம்முடைய உயிரை, இம்மை அல்ல, உடலை அல்ல, உயிரை அழைக்கும் வரை இஸ்திகாமா, அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்ற உறுதி. நான்காவது, எந்த பாவத்தை செய்தானோ அந்த பாவத்திற்கு நேர் மாற்றமான நன்மையை நோக்கி விரைவான். குர்ஆனை மறந்திருந்த அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் குர்ஆனை நோக்கி விரைவான். அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை கழித்திருந்தால் அல்லாஹ்வின் திக்ரை நோக்கி விரைவான். தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய குற்றத்தை செய்திருந்தால் தொழுகைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மையை நோக்கி விரைவான். அசிங்கங்களை, குற்றங்களை, ஆசாபாசங்களை உள்ளத்தாலும் செவியாலும் கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தால் நன்மைகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் பொருந்திய கூட்டத்தை, அவர்களோடு அமர்வதை, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதை, குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதிலே இன்பம் காண்பான். அசிங்கமான செயல்களை, அசிங்கமான காட்சிகளை, அசிங்கமான வார்த்தைகளை கேட்பதில் இன்பம் கண்டவன் தௌபா செய்தான். ரப்புக்கு முன்னால் நிற்பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கிதாபை, புத்தகத்தை படிப்பதில், அல்லாஹுவை திக்ர் செய்வதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை கேட்பதில் இன்பத்தை நோக்கி விரைவான். மாற்றமில்லாமல் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. மாற்றம் இருந்தால் தான் தௌபா அங்கீகரிக்கப்பட்டதின் அடையாளம். உதாரணம், 99 கொலை செய்தான் ஒரு மனிதன். தெரிந்ததுதான், மீண்டும் கேளுங்கள் ஈமானை புதுப்பிப்பதற்காக. 99 கொலை செய்தான். தேடினான், கேட்டான், இவருக்காக மன்னிப்பு இருக்கிறதா என்று கேளுங்கள். ஓடினான். அறிஞர் யாராவது இருக்கிறாரா கேட்டான். அறிஞரை, மன்னிப்பு உண்டா? 99 கொலைகளா? மன்னிப்பு கிடையாது உனக்கு. கோபத்தில் அவரையும் கொலை செய்து 100 ஆக்கினான். லா இலாஹா இல்லல்லாஹ். 100 கொலை செய்ததற்கு பிறகும் உள்ளம் தட்டியது. செல் தௌபாவை நோக்கி, செல் பாவ மன்னிப்பை நோக்கி. இன்னொரு அறிஞரை கண்டான், கண்டறிந்தான். எனக்கு தௌபா இருக்கிறதா? ஆம், இருக்கிறது தோழரே. ஆனால் நீ இருக்கும் இடத்தை விட்டு நல்லவர்கள் வாழக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஒரு ஊரில். அந்த ஊரை நோக்கி நீ பயணத்தை மேற்கொள். முன்னால் வாழ்ந்த நிகழ்வாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாவுகளால் கூறிவிட்டால் 1000 படிப்பினைகளை எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அந்த வரலாறுகளில். செல் நீ அந்த ஊருக்கு. கிளம்புகிறான். திருந்த வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி நெருங்க வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயணத்தை மேற்கொள்கிறான். செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்குரிய மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான். நல்லவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள், தீயவர்களின் மலக்குகளும் வருகிறார்கள். நல்ல மலக்குகள் சொல்லுகிறார்கள், இந்த உயிரை நல்ல மலக்குகளாகிய நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும். தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான், தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பு? அவர் கடந்து வந்த தூரம் அவர் அடைய இருந்த நல்லவர்களின் ஊருக்கு நெருக்கமாக இருந்தால், நல்ல மலக்குகள், நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். பாவம் செய்யக்கூடியவர்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவைகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் கைப்பற்றி செல்லுங்கள். அளந்து பார்த்தால்
நல்லவர்களின் ஊருக்கு தான் அவருடைய உயிர் நெருக்கமாக இருந்தது. கைப்பற்றி நல்ல மலக்குகள் சென்றார்கள். கொஞ்சம் நெல்லுங்கள், ஆனால் நடந்தது வேறு. நடந்தது வேறு. என்ன நடந்தது? உண்மையில் அவர் கடந்து சென்ற தூரம் பாவிகளின் ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது. நல்லவர்களின் ஊருக்கு அருகாமையில் மாற்றியவன் யார்? மாற்றியவன் யார்? மாற்றியவன் யார்? 100 கொலை செய்தானே, ஏன் மாற்றினான்? 100 கொலை செய்தாலும் தன்னிடத்திலே நெருங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டால் அல்லாஹ் அவனுடைய அருளால் அவனை அணைக்காமல் நெருக்காமல் இருக்க மாட்டான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், பூமியே உன் அளவை குறைத்துக்கொள், பூமியே உன் அளவை நீட்டிக்கொள். அல்லாஹ்வின் அருளை புரியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய அருளோடு, அல்லாஹ்வுடைய அன்போடு தொழுகையில் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுங்கள். உங்கள் கண்கள் கண்ணீரை வடிக்கும். ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்தால் கண்கள் கண்ணீரை வடிக்கும். ஏன்? அவன் சொல்லுகின்ற வார்த்தையில் அல்ல அந்த கண்ணீருடைய அர்த்தம், அவன் அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம். சுப்ஹானல்லாஹ் என்று கூறும் பொழுது அந்த ரப்பை மகத்துவப்படுத்தி அந்த ரப்புடைய உண்மையான விளக்கத்தை உள்ளத்தில் அறிவார். எமக்கு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவோம், எந்த உணர்வும் இருக்காது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறுவோம், எந்த உணர்வும் இருக்காது. ஏன்? அதனுடைய அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இந்த வார்த்தை கூடிய அர்த்தம் எனக்கு தெரியும். கையை உயர்த்துங்கள். சோதனைக்காகத்தான் நான் கூறுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை, யாரையும் குறைபடுத்துவதற்காக அல்ல, எம்மை நாமே முன்னேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக கூறுகிறேன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? கையை உயர்த்து. எத்துணை ஆண்டுகள் தொழுகிறோம், எத்துணை தராவீஹுடைய தொழுகையை அடைந்தோம். ஆனால் கடமைக்காகத்தான் இன்னும் நம்முடைய தொழுகைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பால் அல்ல, இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்ல. அல்லாஹ்வுடைய அன்பால் அச்சத்தால் தொழுகையில் நின்றிருந்தால் என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அமைந்திருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, 6வது மிக முக்கியமாக நாம் செய்கின்ற தௌபாவெல்லாம், பாவ மன்னிப்பெல்லாம் வெளிப்படையான குற்றங்களுக்குத்தான் எம்மிலே பலர் பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள். ஆனால் மறைவான பாவங்களுக்கு எம்மிலே குறைவானவர்கள் தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாவ மன்னிப்பை மேற்கொள்கிறார்கள். எத்துணை பேர் சோதித்து பாருங்கள், ஒரு நிமிடமாவது நம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்திருக்காதா? அந்த பெருமைக்காக எம்மிடத்திலே யாராவது அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் பெருமையை மேற்கொண்டேன் மன்னித்துக் கொள் என்று கேட்டிருக்கிறோமா? ஒரு நிமிடமாவது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது எம்முடைய சகோதரர்கள் யாரையாவது தாழ்வாக பார்த்திருப்போம் எம்மை விட. எவ்வளவு கொடிய குற்றம், ஆனால் அதற்காக தௌபா செய்யவில்லை. இன்னும் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் பல. அல்லாஹ்விடத்திலே முறையிடாமல், அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்வை நோக்கி திரும்பாமல் உள்ளத்தோடு புதைந்து கிடக்கிறது, எம்மை நரகத்திலே தள்ளுவதற்காக. அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். தௌபா வெளிப்படையான மறைமுகமான எல்லா பாவங்களுக்கும். ஏன்? வெளிப்படையான பாவங்களை நாம் அறியலாம் அல்லது பிறர் அறிவித்துக் கொடுக்கலாம்.
ஆனால் உள்ளத்திலே நாம் நினைக்கக்கூடிய அந்த பாவத்தை எமக்கும் அந்த ரப்புக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. பெருமையை உள்ளத்திலே கொண்டால் தெரியுமா? தெரியாது. ஷைத்தான் அதை மறைத்து விடுவான். ஏன்? அது ஒன்று போதும் எம்மை நரகத்திலே தள்ளுவதற்கு. கட்டுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. சுப்ஹானல்லாஹ். அது போன்று ரப்புக்கு செய்த பாவங்களுக்கு எம்மிலே பலர் பாவ மன்னிப்பை தேடிவிட்டார்கள் ரமதான் வருவதற்கு முன்னால். யா அல்லாஹ், என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு. ஆனால் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் விதியை வைத்திருக்கிறான். என்ன விதி? மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்கள் மன்னித்தாலே தவிர என் படைப்புகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை என் படைப்புகள் மன்னித்தாலே தவிர நான் மன்னிக்க மாட்டேன். மனில் முஃப்லிஸ், பரம ஏழையா? அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு திர்கம் இல்லையோ, தீனார் இல்லையோ, உலகத்தின் வசதிகள் இல்லையோ, அவர்கள் தான் பரம ஏழைகள். இல்லை, பரம ஏழை மறுமையிலே தொழுகையோடு வருவான். அவன் தொழுத வணக்க வழிபாடுகளோடு வருவான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். இவனை அவன் அழித்திருப்பான். அவனுடைய உரிமைகளுக்கு பங்கம் விளைவித்திருப்பான். அவனை பற்றி புறம் பேசியிருப்பான். அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான். அதற்கு பதிலாக அவனுடைய தொழுகைகளும் நன்மைகளும் அவனுக்கு பங்கு வைக்கப்படும். எந்த நன்மையும் இல்லாத பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவானே, இவன் தான் பரம ஏழை. ஆம், ஆம். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விற்கு உறுதி கொடுங்கள். வெறுப்பை, பகைமையை, குரோதத்தை மறந்து உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த பாவம் என்று உள்ளத்திலே எண்ணம் வந்தால் அவருடைய மன்னிப்பை பெறும் வரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். இந்த உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவ மன்னிப்பு கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய பாவ மன்னிப்பு. மறுமையிலும் இந்த கணக்கு தீர்க்கப்படாது. அவர்கள் மன்னித்தால் அல்லது அவர்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டாலே தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள். யாரும் மன்னிக்க மாட்டார்கள். இந்த குற்றத்தில் இந்த செயலை உங்கள் தாய்க்கு நீங்கள் செய்தாலும் உங்கள் தாயும் நாளை மறுமையிலே உங்களை மன்னித்து நன்மைகளை விட்டு செல்ல மாட்டார்கள். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. ஒருவரை நோக்கி விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களின் நிலைமைகள் தான். ரப்பு சொல்லுகிறான், யா அல்லாஹ், தாய் முறையிடுவார், ஒட்டுமொத்த மக்களையும் வைத்துக் கொண்டு என்னை மட்டும் விடுதலை செய். மன்னிப்பு தேடுங்கள். பெற்றோர்களுக்கு எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம். பெற்றோர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு நோவடித்திருப்போம். குழந்தைகளை எவ்வளவு நோவடித்திருப்போம். மனைவியை எவ்வளவு நோவடித்திருப்போம். கணவனை எவ்வளவு நோவடித்திருப்போம். மன்னிப்பை தேடி விரையுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் என்னுடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு